one specific topic. Okay, that topic we call it as a great software engineering. Great software engineering. There are possibilities identified for software engineering. Any idea? What is great software engineering? Requirement analysis, design, coding, testing and implementation. இதெல்லாம் பாஸ் பாத்தீங்களா? அதே அப்ரோச் தான் இதுக்குள்ள என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா கிரேட்ங்கற ஒரு கான்செப்டோட கொண்டு வர அப்ரோச்சோட கிரேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கற ஒரு கான்செப்ட உள்ள கொண்டு வர. இது என்ன ஸ்டேஜ்ல இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து இது வந்து இந்த அப்ரோச் வந்து அப்ளிகபிளா இருக்கு. கிரேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ங்கிறது என்ன ஆகுது? அப்பதான் ஃப்ளரிஷ் ஆயிடுது இல்லையா? இப்போ அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பேப்பர் அதை கொடுத்துட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா இது கோர்ட் பண்ணி பாருங்கன்னா ஏதாவது ஒரு ஐடியா வந்து ஸ்பார்க் ஆச்சுன்னா யூ கம் அண்ட் டிஸ்கஸ் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா again I have started googling. உட்காந்து கூகுள் பண்ண ஆரம்பிக்கிறேன் கிரேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுல ஒன் ஆஃப் தி ஆத்தர் அவர் தான் வந்து இந்த கிரேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபாதர் ஆஃப் த கிரேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கூட சொல்லலாம். ஸ்டீஃபன் நார்மன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாரு. அந்த டெஃபினிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் தி நீட்ஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் என்னது meeting the needs of the present without compromising the meeting the needs of the present without compromising the ability of the future generation. Meeting the needs of the present without compromising the ability of the future generation அப்படிங்கிற ஒரு சிங்கிள் லைன்ல ஒரு டெஃபினிஷன் மட்டும் கொடுத்திருக்காரு. இது பார்த்தா நமக்கு வந்து you got any idea what he was trying to say? யாராவது சொல்லி பார்க்கலாம். What is the definition? அவர் எதை மீன் பண்றாரு அப்படி? It talks about ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும்ல. நோ ஐடியா. யாரோ ஒருத்தர் சொன்னா கரெக்டா தான் சொன்னாங்க. சஸ்டைனபிலிட்டி யார் சொல்லு? பரத் கிளாப். சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டடான ஒரு single line சொன்ன ஒரு definition தான் அது. Meeting the needs of the person without compromising the ability of the future generation. அதாவது what is the source you are using today? அத வந்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத அப்படியே வந்து அந்த ரிசோர்சஸ் வந்து உங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நார்மலா என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்? என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம்? சீக்கிரம் வந்து யாராவது ஒருத்தர் எழுதி பார்க்கலாம் என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம்? கரண்ட்ல என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்? நேச்சுரல் ரிசோர்சஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ் என்னென்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? வந்து எழுதினா கரெக்டா இருக்கும். தீபக் வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒன்று மட்டும் எழுது. Good. Okay, next. வாங்க. குரு. நேச்சுரல் ரிசோர்சஸ் நீ யூஸ் பண்றது இல்லையா? நானே பாப்பேன். மார்க் ரைட்.
sunlight, வேற மாதிரி இருக்கு. water, அந்த சைடுல இருக்கு. yes. Guru, one. Yes. நேச்சரான ரிசோர்ஸ் என்ன எல்லாம் தான் இருக்கீங்க அது வரைக்கும் எலிசியா இருக்கு. ஒவ்வொரு சாட்டை போடுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாட்டை. ரிசோர்ஸஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ கைக்குள்ள எண்ணிடலாம் என்னென்னலாம் சொல்லலாம். இப்போ மட்டும் எல்லாரும் சொல்லிருக்கீங்க. ஃபோனில் நேச்சுரலா எடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உள்ளது